Hi friends, welcome to Sparks Academy. ஸோ நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டாச்சு. எக்ஸாம் வந்து மேக்ஸிமம் டிசம்பர் அப்படி இல்லாட்டி ஜான்வரி அப்போது நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் வந்து இன்னும் சாலிடாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 60 டேஸ்க்குள்ளே இருக்கும். ஸோ எக்ஸாம் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு மேலே நடந்துட்டு இருக்கும். ஷிஃப்ட் பேஸ் நடந்துருக்கும், ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 இருக்கும். ஒவ்வொரு டேட்டுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும். ஸோ எக்ஸாம் வந்து ஒரு மாதம் கிட்ட நடக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கான சிலபஸ் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து யார் யாரும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு 10th குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் தான். ஸோ இது வந்து ஒரு லெவல் 1 போஸ்ட்டுக்கான எக்ஸாம், இது குரூப் டி. ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் ஒரே ஒரு பேப்பர் மட்டும்தான், அது சிபிடி மோடில் தான் எக்ஸாம் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் மட்டும்தான் இருக்கும். சிபிடி முடிஞ்சதுக்கப்புறம் பிஇடி டெஸ்ட்னு சொல்லுவாங்க, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அது முடிச்சதுக்கப்புறம் மெடிக்கல், இதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிளியர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா சிபிடி 1, சிபிடி மட்டும்தான் இருக்குது. சிபிடி என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சிலபஸ். சிபிடி பார்த்தீங்கன்னா மொத்தம் 90 மினிட்ஸ் எக்ஸாம் நடக்கும். ஸோ உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மார்க் எதுலேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங், அப்புறம் மேத்தமெட்டிக்ஸில் 25 மார்க்ஸ் வரும், அப்புறம் ஜென்ரல் சயின்ஸில் 25 மார்க்ஸும், அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸில் 20 மார்க்ஸும் வரும். மொத்தம் எக்ஸாம் 100 மார்க்ஸ் நடக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸாம் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. நீங்கள் ஒரு கொஷின் தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா 1/3 மார்க் மைனஸ் ஆகும். ஓகேவா? ஸோ 1/3 மைனஸ் இருக்கும். ஒருவேளை ஆன்சர் தெரில ஒரு கொஷனுக்கு அப்படின்னா அந்த கொஷின் விட்டுருணும். நீங்கள் அதை அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கொஷனுக்கான மைனஸ் மார்க் உங்களுக்கு கிடச்சிரும். அது 0.33 மார்க்ஸ் ஒரு கொஷின் தப்பானா கரெக்டாக வரும். ஒரு கொஷின் கரெக்டாக ஆச்சுன்னா 1 மார்க் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஒரு கொஷின் கரெக்டாக போடுறீங்க, இப்போ உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. செகண்ட் கொஷின் தப்பாக போட்டீங்க அப்படின்னா அதுக்கு 0.33 மார்க்ஸ் மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ டோட்டல் மார்க்ஸ் என்ன வரும் அப்படின்னா 0.61 மார்க்ஸ் தான் வரும். ஸோ இதனால இந்த மாதிரி எக்ஸாமில் வந்து மைனஸ் மார்க்கிங் பயங்கரமாக பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சிலபஸ் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன வருஷம் கட் ஆஃப் வந்து லைட்டாக பார்த்துக்கலாம். போன வருஷம் கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா இது 2019 கண்டக்ட் பண்ண ஒரு எக்ஸாம். ஸோ அந்த கண்டக்ட் பண்ண எக்ஸாமோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 60 மார்க்ஸ். கிட்டத்தட்ட 60 மார்க்ஸ் வந்து யூஆர். நீங்கள் ஜென்ரல் கோட்டாவாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 60 மார்க்ஸ் மேலே எடுத்துருக்கணும். இதே ஓபிசியாக இருந்தீங்கன்னா 55+ எடுத்துருக்கணும். எஸ்சி இருந்தால் 50+ எடுத்துருக்கணும். ஸோ நீங்கள் வந்து அட்லீஸ்ட் இவ்வளோ மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பிஇடி டெஸ்ட்டுக்கு, அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னாவே நீங்கள் இன்னும் இவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும். அதாவது நீங்கள் 60+ மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சேஃப், நீங்கள் வந்து பிஇடி டெஸ்ட் போகிறதுக்கு. ஓகேவா? ஓகே, பிஇடி டெஸ்ட்னா என்னது அப்படின்னா ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட். நீங்கள் வந்து இது கிளியர் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த 60 மார்க் எடுத்து இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பிஇடி டெஸ்ட்னு சொல்லுவாங்க ஒரு டெஸ்ட். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஸோ அது என்ன அப்படின்னா மொத்தம் 2 ரவுண்ட் இருக்கும். ஒன்று வந்து ரன்னிங் இருக்கும். நீங்கள் ஒரு கிலோமீட்டர் வந்து கிட்டத்தட்ட 4.25 மினிட்ஸில் ஓடுற மாதிரி இருக்கும். அப்புறம் மேல் கேண்டிடேட் இருந்தீங்க அப்படின்னா 35 kg வெயிட் எடுத்துகிட்டு நீங்கள் 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் 2 மினிட்ஸில் ஓடுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா 20 kg வெயிட் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு 100 மீட்டர் ஓடுற மாதிரி இருக்கும் 2 மினிட்ஸ்க்குள்ள. ஓகேவா? ஓகே, ஓடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர், அதாவது 1 கிலோமீட்டர் வந்து மேலே இருந்தீங்கன்னா 4.25 மினிட்ஸில் ஓடுற மாதிரி இருக்கும். இதே உமனாக இருந்தீங்க அப்படின்னா அதே ஒரு கிலோமீட்டரை வந்து 5 மினிட்ஸ் 40 செகண்ட்ஸ், அதாவது 5 மினிட்ஸ் 40 செகண்ட்ஸில் ஓடுற மாதிரி இருக்கும். ஒரே சான்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அப்புறம் உங்களுக்கு போஸ்டிங். ஸோ இதுதான் இதோட பேட்டர்ன். சரி, ஓகே, நம்ம சிலபஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அந்த சிபிடி 1க்கான சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இருக்கும், மேக்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து ரீசனிங், அதுக்கப்புறம் நமக்கு ஜிஎஸ் ஜென்ரல் சயின்ஸு, அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மார்க் வந்து எப்படி ஸ்பிட்டாக இருக்கும் அப்படின்னா 25, 25, 30, 20 ஸ்பிட்டாக இருக்கும். ஸோ நம்ம இதிலே நல்லாவே தெரியுது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் தான் அதிக மார்க் இருக்குது. 30 மார்க்ஸ் கிட்ட ரீசனிங் தான் இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரீசனிங் தான் அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கணும். ஸோ ரீசனிங் சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது: அனாலஜிஸ், வென் டயக்ராம், டேட்டா இன்டர்பிரேஷன், சஃபிஷியன்சி, சிமிலாரிட்டி, டிஃபரன்ஸ், அனாலிட்டிக், இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதே நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸ், டெசிமல், ஃப்ராக்ஷன், இந்த கான்செப்ட்லாம் அப்படியே இருக்கும்.
நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின் வந்து எங்கேருந்து கேட்பானே தெரியாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சில கொஸ்டின்ஸ் மிஸ் அட்டன் பண்ணிடலாம். 20 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 கொஸ்டின்ஸை நம்ம அட்டன் பண்ணி ஆகணும். அதில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 1.5 வருஷத்துலேருந்து கேட்பான். ஸோ நீ அதுக்கு அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜென்ரல் அவேர்னஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் ஜென்ரல் சயின்ஸோ இல்லை மேக்ஸுக்கோ இல்லை ரீசனிங்கோ இன்னும் அதிகமான ஃபோக்கஸ் பண்ணால் ஈஸியாக அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஜென்ரல் சயின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் சயின்ஸ் என்ன படிக்கணும்னு பார்ப்போம். ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 6th to 10th வரைக்கும் உள்ள என்சிஆர்டி தான் முக்கியம். ஸோ 6th to 10th வரைக்கும் உள்ள என்சிஆர்டி ரொம்ப முக்கியம். 6th to 10th என்சிஆர்டி அதை ஃபஸ்ட்டு அதை கவர் பண்ணுங்கள். என்சிஆர்டி கவர் பண்ணி முடிச்சிட்டிங்களா, அப்புறம் என்ன பண்ணணும் இந்த எக்ஸாமுக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின். கடைசியில் ஆர்ஆர்பியில் கேட்ட ஜேஇ எக்ஸாமாக இருக்கலாம், அப்புறம் என்டிபிசி இந்த வருஷம் அந்த என்டிபிசி எக்ஸாம் இருக்குல்ல, அந்த என்டிபிசியில் இருந்த எக்ஸாம்ஸ் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ஃபஸ்ட்டு கரெக்டாக சால்வ் பண்ணிடுங்க. சால்வ் பண்ணி ரிவ்யூ பார்த்துருங்க அந்த கொஷின்ஸை. இது பார்த்தீங்கன்னாவே ஜென்ரல் சயின்ஸில் கேட்குற ஒரு 70-80% கொஸ்டின் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ இது குரூப் டி எக்ஸாம்னால கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப பேசிக் கொஷின்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக வேண்டியது வந்து மேக்ஸும் ரீசனிங்கும். ஸோ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாடல் இருக்குல்ல, நம்பர் சிஸ்டம்லேருந்து போர்டு மாஸ்லேருந்து எல்லாமே இருக்குல்ல. ஸோ இது எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 மாடல் சம் தான் இருக்கும். ஸோ நீங்கள் மொத்தம் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 மாடல் சம் மட்டும் தான் இருக்கும். ஸோ 50 மாடல் சம்மை நீங்கள் ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் படிச்சுட்டு பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒவ்வொரு மாடலையும் ஒரு 4 சம் 5 சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெஸ்ட் போட ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட்டு என்னதுன்னா ஃபண்டமெண்டல்ஸை முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட் போட ஆரம்பிக்கணும். டெஸ்ட் போட்டு ரிவ்யூ பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மேக்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் ஒரு 2 வீக்ஸில் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரீசனிங். ஸோ ரீசனிங் அதே மாதிரி தான். ரீசனிங் வந்து டெஸ்ட் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் ஆப்ஸ் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பை வந்து அப்படியே வந்து அதில் டாபிக் வைஸ் சாப்டர் வைஸ் டெஸ்ட்லாம் இருக்கும். அந்த டெஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஃபஸ்ட்டு படிங்க, டெஸ்ட்டு போடுங்க, ரிவ்யூ பாருங்கள், டெஸ்ட்டு போடுங்க, ரிவ்யூ பாருங்கள். ஸோ இது பண்ணிட்டே இருந்தீங்க ஒரு ஓவர் 1.5 வீக் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக ரீசனிங்கை நீங்கள் ஒரு 2 வீக்ஸில் முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் சொன்ன மாதிரி ஜென்ரல் சயின்ஸு அதே மாதிரி நான் என்சிஆர்டி புக்கு படிங்க. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் இதை முடிச்சிடலாமா? நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அரௌண்ட் 1 to 1.5 months 2 months டைம் இருக்கும் நீங்கள் இந்த பிடி டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடி டெஸ்ட்டு பயங்கரமாக ஃபெயில் ஆயிடுவாங்க. ஸோ நீங்கள் குரூப் டி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, அதான் உங்களோட எக்ஸ்க்ளூசிவ் அதான் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சைமல்டேனியஸாக ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டே இருங்க. டெய்லி ரன்னிங் போங்க, ஜாகிங் போங்க, ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி வீடியோ சொல்ல போகிறோம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசம்பர் எதிர்பார்க்குறோம் எக்ஸாம். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரியிலே விட்டாங்க, சில கேசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டிசம்பர் ஜான்வரியில் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 months தான் இருக்குது, மேக்ஸிமம் 60 days தான் இருக்குது. நம்ம அதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது டேட்ஸு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேக்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. ஸோ சாட்டர்டே சண்டே வந்து நீங்கள் ரிவிஷன் டே வச்சுருங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு 5 days ஃபுல்லாக படிக்க தான் போகிறோம். சாட்டர்டே சண்டே வந்து ஒரு ரிவிஷன் டேவாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம படித்தது எல்லாத்தையும் ஒவ்வொரு வீக்கெண்டும் அந்த சாட்டர்டே சண்டே ரிவிஷன் பண்ண தான் போகிறோம். ஸோ என்ன ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த 5 நாள் என்ன படித்தோமோ அதை ரிவைஸ் பண்ணணும். ப்ளஸ் அந்த 5 நாள் போட்ட டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்குல்ல, அது திருப்பி ரிவ்யூ பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து எஃபெக்டிவாக அந்த வீக்கெண்ட் நீங்கள் நல்லா முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மண்டே எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம வந்து எல்லா டேலையும் மேக்ஸுங்கிறது கன்ஃபார்மாக இருக்கணும். ஸோ மேக்ஸுங்கிறது எல்லா டேலையுமே வந்து அட்லீஸ்ட் 1.5 hour ஆச்சும் படிங்க. ஸோ 1.5 hour ஆச்சும் மேக்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். ஓகே, மேக்ஸ் படிச்சிட்டிங்களா? படித்த மேக்ஸை அன்னைக்கு படித்தது அன்னைக்கு அந்த சாப்டரை கண்டிப்பாக ஒரு 1 hour ஆச்சும் டெஸ்ட் போடுங்க. 1 hour வந்து டெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா ப்ளஸ் டெஸ்ட் ப்ளஸ் ரிவ்யூ. ஓகேவா? டெஸ்ட் ப்ளஸ் ரிவ்யூ வந்து அந்த 1 hourல மேக்ஸை கம்ப்ளீட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு அல்டர்னேட் வீக்கில் அல்டர்னேட் டே வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் போகணும். ஸோ நீங்கள் வந்து இன்னைக்கு ரீசனிங் பார்க்குறீங்களா, அப்புறம் வெட்னஸ்டே ரீசனிங் பாருங்கள். ஆக்சுவலி ரீசனிங் வந்து சிலபஸ் ரொம்ப கம்மி. ஸோ ரீசனிங் வந்து நீங்கள் மேக்ஸோட ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ அல்டர்னேட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசனிங் பார்க்கணும். மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே. ஸோ ரீசனிங் பார்த்துக்கோங்க. ஸோ ஜென்ரல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே அல்டர்னேட் டேஸில் டியூஸ்டே வந்து சயின்ஸ், அப்புறம் தேர்ஸ்டே வந்து சயின்ஸ். ஸோ நீங்கள் இப்படி படிச்சிங்க அப்படின்னா சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட்
எக்ஸாம் முடிக்கிறதுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி சிலபஸை முடிச்சு வச்சிருக்கணும். சிலபஸ் முடிச்சு வச்சுட்டு அந்த கடைசி 1 மந்த் ஃபுல்லாக டெஸ்ட்டும் ரிவ்யூவும் படிச்ச ரிவிஷன் இது மட்டும் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட். ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு நீங்கள் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு எழுந்திரிச்சு ஒரு ஜாக்கிங்கோ ரன்னிங்கோ ஒரு ½ ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து அந்த ரஷ் பண்ண முடியாது. எக்ஸாம் முடிச்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டக்குன்னு ஃபிசிக்கல் டெஸ்ட் வச்சாங்கன்னா நீங்கள் உங்களை ரஷ் பண்ணிக்க தேவையில்லை. ஒரு டச்சிலே இருந்தீங்கன்னா ஈஸியாக அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஸோ அது ஈஸியாக பிடி டெஸ்ட்டை கிளியர் பண்ணலாம். இது கிளியர் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அந்த எக்ஸாமை. ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் படிச்சுட்டு இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நாங்கள் ஸ்பார்க்ஸ் அகாடமியில் வந்து 1-to-1 உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா டெஸ்ட் பேட்சும் உங்கள்கிட்ட இருந்து இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 499 தான். 499க்கு டெஸ்ட் பேட்ச் இருக்கு. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் வேணும், எல்லாமே உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் டெஸ்ட் பேட்ச், கிளாஸஸ், கைடன்ஸு, லாஸ்ட் மினிட் ரிவிஷனு, ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா அது ஒரு 2900 ருபீஸில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இது வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லை செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு குரூப் டிக்கான எக்ஸாமுக்கான மேக்ஸ் கிளாஸோ இல்லை சயின்ஸ் கிளாஸோ ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ நாங்கள் வந்து டே டு டே வந்து குரூப் டிக்கு வந்து கிளாஸ் எடுக்கலான்னு இருக்கோம். ஸோ உங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க என்ன கிளாஸ் வேணும்னு நாங்கள் கண்டிப்பாக எடுக்கிறோம். தேங்க்யூ.